பொதுவாக இன்றைய திரைப்படங்களில் பாடல்களுக்கு வரவேற்பு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது பொது விமர்சனமாக இருக்கிறது. ஏன் பாடல்களுக்கு வரவேற்பு குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை முக்கியமாக யோசித்தாக வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மண் வாசனை திரைப்படத்திற்கான பாடல் கம்போசிங் இருக்கு. அது கன்னியாகுமரியில் தான் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு கம்போசிங் ஆரம்பித்தார் இளையராஜா. 9 மணிக்குள்ள 5 பாடல்களுக்கு இசையமைத்து முடித்து விட்டார். அப்படி அவர் இசையமைத்த 5 பாடல்களில் ஒன்றுதான் அரிசி குத்தும் அக்கா மகளே என்று தொடங்குகின்ற பாடல். இந்த அரிசி குத்தும் அக்கா மகளே என்ற பாடல் இருக்க, அந்த பாடலுக்கான சிச்சுவேஷனே மண்வாசனை திரைப்படத்தில் இல்லை. இளையராஜா ஒரு டியூன் போட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அந்த டியூனை நம்ம படத்துக்காக வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த பாடலையும் பதிவு செய்து, அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அந்த பாடல் தான் அந்த படத்திற்காக படமாக்கப்பட்ட கடைசி பாட்டு. ஏன்னா எந்த இடத்துல அந்த பாட்டை பொருத்துவது அப்படின்னு பல நாட்கள் யோசனை செய்தார் பாரதி ராஜா. அதற்கு பின்னால் ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாடலை அந்த படத்திலே இடம்பெற செய்தார். அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அதற்கான காட்சியே அந்த படத்தில் இல்லை. அப்படி இருந்தும் அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அந்த பாடலை மிகச்சரியான இடத்திலே பாரதி ராஜா சேர்த்திருந்தது தான். அது மாதிரி பாடல்களை பொருத்தமான இடத்துல இன்றைக்கு உள்ள இயக்குநர்கள் வைக்காதனால்தான் பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பு பெற முடியாமல் போகின்றன அப்படின்றது தான் உண்மை.